ஆமா. தம்பட்ட தவிலோசை காதில் கேட்ட பார்வதி அம்மா. சரி பகவானே, தம்பட்ட தவிலோசை கேட்குதே அப்படின்னு சொன்னா என் தாய் தகப்பன் இருவரும் இறந்து விட்டார்களா? அம்மா என்னை அம்மா பார்க்க வேண்டும் என்னை கூட்டிச் செல்வது என்று சொல்லி அம்மையும் அப்பறமாக காலை வாகனத்தில் ஆரம்பித்துக் கொண்டு தக்காபுர கோட்டை வருகிறார்கள். பார்க்கும்போது தக்காபுர கோட்டை எப்படி காட்சியளிக்கிறது பாருங்கள். எப்படி ஆட்டரைத்த கிளம்போலே அமரிப்பட்ட முதிரமும் அமரிப்பட்ட உதிரமெல்லாம் சரி பாடுகண்டால் தகப்பனோட படைகளை கண்டால் இல்லை மகளாக வந்தவள் மணி மாவோடு அடித்தடுதான். சுவாமி, என் தாய் தகப்பன் இருவரும் இறந்து விட்டார்களே. இறந்து போன தகப்பனை உடனே எழுப்பித்தார்கள். என்ன இரண்டு பேரும் தலையில்லாமல் இருக்கின்றார்கள். ஐயா ஒன்றுதானே இருக்குது. எந்த தலையானாலும் பரவாயில்ல. படைக்க கர்த்தன் அழிக்க கர்த்தன் பரமசிவன் தாங்கள் அல்லவா? ஆமா. உங்களால் முடியாதுன்னா வேற யாரால முடியும் சுவாமி? அப்படியா? அதனால சரி, என் தாய் தகப்பன் இருவரையும் நான் உயிரோடு பார்க்கணும். எந்த தலையா இருந்தாலும் பரவாயில்லை சொல்றேன். பகவான் மகரி வேறுபத்ரா சுவாமி உடனடியாக வட கைலாசம் வரைக்கும் சென்று வடக்கு திசை நோக்கி தலை வைத்து தூங்குகின்ற வேறு வேறு ஜீவன் தலை இரண்டு தலையை அறுத்துவா மகனே என்று சொல்லிவிட்டார்கள். பார்த்தான் வீரபுத்திரன் கைலாசம் வழியில் வந்து பார்க்க சமயத்திலே அங்க என்ன ஆகுது பாருங்கள். மடுமுறை ஒரு வரையாடோ 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 யானை கிட்டே உரையடா மடுமுறை ஒரு வரையாடோ வரையாடோ யானை போய் கிடந்து உரையடா மடினோட சிவல் சிவல் முட்டில் வைத்தாள். வட கைலாச மலையில் வந்து பார்க்க சமயத்தில் ஒரு மாடு ஒரு ஆடு ஒரு மத யானை யானத்தலையை பார்த்து நினைக்கிறான். இந்த யானத்தலை நமக்கு தேவையா? இல்ல இல்ல, ஏற்கனவே விநாயக பெருமான் யானத்தலையோடு இருக்கிறார். அதையும் தாண்டி யானத்தலையை கொண்டு தர்த்தராஜ் தலையில் வச்சோன்னு சொன்னா அவன் கூட கொஞ்சம் மதம் பிடிச்சு ஆடுவான். யானத்தலை வேண்டாம் சரி என்று மறுபடியும் வந்து பார்க்கிற போது ஒரு மாடு ஒண்ணு வடக்க தலைவி தூக்குது. நினைக்கிறான் பகவானை பார்த்து மாடு ஏறின்னு சொன்னாமல்ல, இந்த மாட்டுத்தலை பொருத்தமாகும் என்று சொல்லி மாட்டுத்தலையாரத்தான் ஒரு கரத்தை எடுத்துக் கொள்கிறாள். சற்று தூரம் பார்த்த சமயத்தில் ஒரு ஆண்டு ஒன்று வடக்க தலை தூக்குது. அந்த ஆட்டு தலையாரத்து கொண்டாள். இரண்டு தலைகளையும் கொண்டு ஈசன் முன்னே கொண்டு வந்து வைக்கிறார். பார்த்தால் பகவான் சந்தோஷம் கூடி கேட்டபடி ரெண்டு தலை கிடைச்சிருக்குல்ல. தலையை பார்த்த போது தலையது காணவே சிவன் முதலாரோ தலையது காணவே சிவன் முதலாரோ ஆயுமை பார்வதி ஏதுரை சொல்வார். தலையது உண்டை எடுத்து தலையது உண்டை எடுத்து
தலையது ஒன்றே எழுது ஆட்டு தலையது ஒன்றே எழுது அத உள்ள புதவல்லி கள்ளத்திலே வைத்தார் கள்ளத்திலே வைத்தவர் கருதிய மாட்டர் கருதியை வைத்தவர் கருதிய மாட்டர் துடன் தலையது பொருந்திய வளரே ஒரு தலை முகமோ இரு தலை கொம்போ ஒரு தலை முகமோ இரு தலை கொம்பு உடனே எழுந்தாள் அவர் நோய் எழுந்து இவர் முன்னே வரவே அவர் நோய் எழுந்து இவர் முன்னே வரவே இவர் நோய் எழுந்து அவர் முன்னே வரவே தலையோடு கும்போடு செவியோ ஆட்டே தலையோடு கும்போடு செவியோ அதோ வருகிறதாதோ என்பார் அவரல்லவோ சிவனாகி அவரல்லவோ சிவனாகி அந்த தலையை கண்டபோது பகவான் சந்தோஷம் கொண்டு சரி மாட்டுத்தலை எடுத்து தச்சனுடைய கண்டத்திலே வைத்து விபூதியை மாறி போட்டு தீர்த்தத்தை தெளித்து சரி பிரம்பெடு தட்ட தக்கராஜன் மாட்டுத்தலை மனித உடலோடு எழுந்து வருகிறான் சரி வேதவல்லி கண்டத்திலே ஆட்டுத்தலையை வைத்து தட்டி எழுப்பும் சமயத்துல வேதவல்லி ஆட்டுத்தலை மனித உடலோடு எழுந்து வருகிறான் சரி ஆமா இருவரும் ஆடு மாடுமா வர்றாங்க பார்வதி உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் உயிரோட வர்றாங்க உங்க அப்பா முதல்ல கூப்பிட்டு பாரு எங்க அப்பா தானே ஆமா அப்பாவை கூப்பிடு அப்பா இத பாருங்க என்ன எங்க அப்பாவை சத்தம் வித்தியாசமா இருக்கு ஆமா அப்பாவுக்கு வந்து சரியா அடையாளம் தெரியுது அப்பாவுக்கு வெட்டு பட்டுச்சு பத்தியா ஆமா அத சரியா கழுத்துல வெட்டு பட்டு இருந்தாலும் எங்க அம்மாவோட எங்க அப்பா ரொம்ப பாசம் ஆமா கரெக்டா அத குரல் வளத்துல போய் வெட்டிட்டு ஆமா ஆமா சரி உங்க அம்மாவை கூப்பிட்டு பாரு எங்க அம்மா தானே அம்மா ஐயோ எங்க அம்மாவா உங்க அம்மாவே தான் அப்படியா ஆமா 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 இருவரும் ஆடு மாடுமாக ஒரு சமயத்திலே தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆடு மாடு என்று சொல்லி வசையாக பேசினார்கள் ஆடு மாடு என்று சொல்லி வசையாக பேசினான் தக்கராஜன் ஓடோடி வந்தான் பகவானே ஏழுகளுக்கப்பாறை இருப்பாறை கோட்டையிட்டு இருந்து உலகத்தை ஆண்டு ஒரு சமயத்திலே இது தேவாதி தேவர்கள் நதிக்கும்படியாக மண்டலத்தை தெய்வார் முன்னே வாழாக்கி விட்டீர்களே மாற்ற வேணும் மகதேவாயன தொழுதா வேண்டுமா
சுவாமி என்று சொல்லுங்க தெய்வாரே. ஈஸ்வரா, மண்டலத்தை தெய்வார் முன்னே மாடாக்கி விட்டீர்களே, மாட்டு ரூபம் மாற்ற வேண்டும் மகாதேவா என தொழுதான். சரி, இச்சு ரூபம் மாற்ற வேண்டும் ஈஸ்வரனை என தொழுதான். தக்கராஜா சுவாமி, உனக்கு சொர்வமானது மாற வேண்டும் என்று சொன்னால் நீ சுடலை களத்தில் சென்று பிறந்து வர வேண்டும். யாரை சுட்ட சொல்லை சுவாமி விளக்க வேண்டும். முன்னாள் ஒரு சமயத்திலே